ஹலோ எஸ்இஓஸ். ஒரு சின்ன பேசிக். நிறைய பேர் ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட்ல எப்படி சார் டிராஃபிக் இன்க்ரீஸ் பண்றது எஸ்இஓ மூலமா அப்படின்னு கேட்குறீங்க. ரொம்ப சிம்பிளா, நம்மளோட எஸ்இஓ ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்இஓ பண்றதுனால நம்மளோட வெப்சைட்டை வந்து கூகுளோட டாப் பொசிஷன் கொண்டு வரது தான் கோல் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் ஆக்சுவல் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாப் பொசிஷன் எதுக்காக கொண்டு வரோம்னா, டு கெயின் மோர் ஆர்கானிக் டிராஃபிக் அப்படின்ற ஒரு விஷயம் தான். நம்ம பொசிஷன் கொண்டு வரதான் எய்ம் கிடையாது. பொசிஷன் கொண்டு வரனால நம்மளோட வெப்சைட்டுக்கு நிறைய ஆர்கானிக் டிராஃபிக் வருது. அந்த டிராஃபிக்கை கெயின் பண்றதா மெயினான ஒரு கோலாவே எஸ்இஓக்கு இருக்கு. உங்க வெப்சைட் ஆர்கானிக் டிராஃபிக் வேணும், நிறைய டிராஃபிக் வேணும்னா உங்களோட வெப்சைட்டை வந்துட்டு உங்களோட சர்ச் queryக்கு டாப் பொசிஷனுக்கு கொண்டு வரணும். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அடிஷனல் டிராஃபிக் வேணும் அப்படின்னா, நீங்க எந்த பேஜுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நிறைய சப்போர்ட்டிங் பிளாக்ஸ் வந்து போடுங்க. அந்த சப்போர்ட்டிங் பிளாக்ஸ் எல்லாமே இந்த லாங் டெயில் கீவேர்ட்ஸை வந்துட்டு டார்கெட் பண்ணி போடுங்க. லாங் டெயில் கீவேர்ட்ஸ் தான் வந்துட்டு ஆக்சுவலாகவே உங்களோட வெப்சைட்டுக்கான டிராஃபிக்கை இன்க்ரீஸ் பண்ணி தரும். அந்த சர்ச் தான் வந்துட்டு கொஞ்சம் இன்டென்ட் அதிகமான இருக்க சர்ச்சஸாகவே இருக்கும். ஸோ தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேக்லிங்ஸ் வந்து பேக்லிங்காக பண்ணாமல் எதெல்லாம் ரெலவெண்ட் வெப்சைட்ஸாக இருக்குது, ரெலவெண்ட் கெஸ்ட் பிளாகிங் வெப்சைட்ஸ், ரெலவெண்ட் ஆர்டிகல், அதில் உங்களோட வெப்சைட் ரிலேட்டடாக ஒரு கண்டென்ட் போட்டு அந்த வெப்சைட்ஸ் வந்துட்டு நிறைய டிராஃபிக் ஒரு வெப்சைட்டாக இருக்கும். அந்த மாதிரி வெப்சைட்ஸாக தேடி அதில் உங்களோட பிளாக்ஸோ இல்லை ஒரு கண்டென்ட்டோ பப்ளிஷ் பண்ணி அதுலேருந்து ஒரு லிங்கிங் கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து ரெஃபரல் டிராஃபிக் மூலமாக உங்களுக்கு வரலாம். அதுவுமே கைண்ட் ஆஃப் எஸ்இஓ டிராஃபிக் தான். ஓகேவா?